பணிவன்போடு வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்விடத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவரை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை செயலாளர் அவர்கள் வரவேற்கிறார்கள். அதைத் தொடர்ந்து உயர் அலுவலர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். தலைமை பணியாளர் அதிகாரி மேஜர் ஜெனரல் பிரகாஷ் சந்திரா, தென்னிந்திய பகுதிகளின் ராணுவ தலையகம் தீவுத்திடல், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் திரு புனித் சத்தா, தாம்பரம் விமானப்படை தளம் தளபதி ஏர் கமோடர் திரு விபுல் சிங், கிழக்கு மண்டல கடலோரப்படை கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரு ஏ பி படோலா, காவல்துறையின் தலைமை இயக்குநர் திரு டாக்டர் சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ், காவல்துறை கூடுதல் இயக்குநர் சட்டம் மற்றும் ஒழுங்கு திரு பி தாமரை கண்ணன் அவர்கள். சிறப்பு அணிவணக்க மேடையிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் சம்பிரதாய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். सर सर தமிழ்நாடு காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். The Honorable Chief Minister, who has accepted the ceremonial guard of honor, is now proceeding to inspect the parade in an open jeep. அணிவகுப்பு தலைவர் தம் குழு பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட அழைத்ததை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சம்பிரதாய அணிவகுப்பினை பார்வையிட செல்கிறார்கள். Ladies and gentlemen, our Honorable Chief Minister will now inspect the parade. The overall parade in charge is Thiru R. Anthony Johnson Jayapal, Commandant, Tamil Nadu Special Police 2nd Battalion, Avadi. The parade commander is Thiru K. Govindaraj, Assistant Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. Second in command is Thiru S. Manimaran, Inspector of Police, Tamil Nadu Special Police 13th Battalion, Punamalli. காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒட்டுமொத்த கவாத்து பொறுப்பு அதிகாரி தளவாய் திரு ஆர் அந்தோனி ஜான்சன் ஜெயபால், தமிழ்நாடு சிறப்பு காவல் 2ஆம் அணி ஆவடி. காப்பு அணிவகுப்பு தலைவர் உதவி தளவாய் திரு கே கோவிந்தராஜ், தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. காப்பு அணிவகுப்பு உப தலைவர் ஆய்வாளர் திரு எஸ் மணிமாறன், தமிழ்நாடு சிறப்பு காவல் 13ஆம் அணி பூனமல்லி. அணிவகுத்து நிற்கும் படைகள். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு எஸ் எம் பாலமுருகன் அவர்கள். To begin the parade, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Thiru S. M. Balamurugan, Sub-Inspector of Police. கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு மார்ட்டின் ஜூட் வின்சென்ட் அவர்கள். Next, we have the Coastal Security Group contingent headed by Thiru Martin Jude Vincent, Sub-Inspector of Police. சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் 7 படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றனர். இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் அழகு சேர்க்கின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு எஸ் எம் பாலமுருகன் அவர்கள்.
To begin the parade, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Thiru S.M. Balamurugan. கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு மார்ட்டின் ஜூட் வின்சென்ட் அவர்கள். Now we have the Coastal Security Group contingent headed by Thiru Martin Jude Vincent. சென்னை பெருநகர காவல் பெண்கள் கமாண்டோ படைப்பிரிவு உதவி ஆய்வாளர் திருமதி எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். We have the Greater Chennai City Police Women Commando contingent led by Tirumati S. Uma Maheshwari, Women Sub-Inspector of Police. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு பெல்வின் ஜோஸ் அவர்கள். The Tamil Nadu Special Police Men contingent is led by Thiru S. Belvin Jose, Sub-Inspector of Police. இப்படைப்பிரிவிற்கு பின்னால் தமிழ்நாடு மாநில காவல் வாத்திய குழு தலைவர் திரு டி தயாளன் உதவி ஆய்வாளர் அவர்கள். Following the contingent is the Tamil Nadu State Police Band headed by Thiru D. Dayalan, Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திரு டி அற்புராஜ் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படைப்பிரிவு. We have the Tamil Nadu Special Police Men Commando contingent led by Thiru D. Arpudaraj, Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திருமதி சி செல்வராணி அவர்கள் தலைமையில் சென்னை பெருநகர காவல் பெண்கள் படைகள் பிரிவு. Next we have the Greater Chennai City Police Women contingent led by Tirumati C. Selvarani, Women Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திரு ஏ கோகுலகுமார் அவர்கள் தலைமையில் நீலகிரி படைப்பிரிவு. The Nilgiris contingent is headed by Thiru A. Gokulakumar, Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திரு ஆர் கோபால்சாமி அவர்கள் தலைமையில் குதிரை படைப்பிரிவு. Majestically marshaled we have the Mounted Branch headed by Thiru R. Gopalswamy, Sub-Inspector of Police. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இன்னும் சற்று நேரத்தில் இணைந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். The parade commander alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister and will now march to take his position in front of the police contingent. The Honorable Chief Minister will be on his way to the ramparts of Fort St. George to unfurl the national flag. இந்த நன்னாளில் சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் நமது முதல் வணக்கத்தை தெரிவித்து உதிரங்களை உரமாக்கி உதித்த நம் சுதந்திரத்தை போற்றுவோம், நல்ல குடிமக்களாக நாட்டு நலன் காப்போம் என உறுதி கொள்வோம். இந்த விடுதலை திருநாளில் மாநில முதலமைச்சர்கள் தத்தம் மாநிலங்களில் மூவர்ண கொடியேற்றி கொண்டாடும் உரிமையை பெற்றுத்தந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை நெஞ்சில் நிறுத்தி நினைவு கூறுகிறோம். மிக இறுக்கமான சூழலில் ஆட்சி அமைத்து 100 நாட்களில் மக்களுக்கு சிறப்பாக நலத்திட்டங்களை வழங்கி தலை நிமிர்ந்து கொண்டிருக்கும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி சிறப்பிக்கும் தருணத்திற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். We celebrate Independence Day by taking time out to reflect on what it took for our country to gain independence and how far it has come since. Independence Day celebration is a reminder that this freedom that we enjoy today was earned the hard way. It is an indication of the unflinching sacrifices of the valiant freedom fighters who pledged their lives for us to breathe the air of freedom. கோட்டை கொத்தளத்தை நோக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். மாநில தாயை வணங்கி கொடியேற்றி பெருமை சேர்க்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கம்பத்தின் கீழ் நிற்றர் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர்க்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பர் என்ற மகாகவி பாரதியார் பாடல் நம் தேசிய கொடியின் மேன்மையையும் நாட்டுப்பற்றையும் பறைசாற்றுகிறது. The sheer depth of pride felt by every Indian as they look at their country's tricolored flag unfurl is a sight to behold. Ladies and gentlemen, the Honorable Chief Minister is on his way to the ramparts of Fort St. George to unfurl the national flag. This will be followed by the national anthem and the national salute. தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் உண்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. கொடியில் உள்ள பச்சை நிறம் செழிப்பை குறிக்கிறது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் தர்ம விதிகளை குறிக்கிறது. கொடி பெருமை காப்பதே நம் கடமையாகும். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு.
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பார்ப்போற்றும் தமிழ்நாட்டில் கோட்டை கொத்தளத்தில் நம் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை இனிதே நடைபெற செய்து மூவர்ண கொடியேற்றி பெருமை சேர்க்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். We extend a hearty welcome to our Honorable Chief Minister who has arrived on the ramparts of Fort St. George. புனித ஜார்ஜ் கோட்டையின் கொத்தளத்திற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்பிக்கும் தருணம் காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் தேசிய கீதம் நாட்டுப்பண் இசைக்கப்படும். The Honorable Chief Minister has arrived on the ramparts of Fort St. George to unfurl the national flag. We request the dignitaries to rise. We thank the Honorable Chief Minister for hoisting the national flag. Ladies and gentlemen, you may now take your respective seats. தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடுதலை திருநாள் சிறப்புரை ஆற்றி சிறப்பிப்பார்கள். The Honorable Chief Minister will now deliver the Independence Day address. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட பாரீர். ஓங்கி வளர்ந்தோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பார். கம்பத்தின் கீழ்நிற்றல் காணீர், எங்கும் காணரும் வீரர் பெருந்திருங்கூட்டம்.
நம்பர்க்குரியவர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் இந்தும் கொடியினை காப்பர். 400 ஆண்டுகள் பழமை கொண்ட இந்த கோட்டையில் இந்திய நாட்டின் மூவண்ண கொடியை ஏற்றி வைக்க தங்களது உயிரையும் இரத்தத்தையும் வாழ்க்கையையும் செயல்பாட்டையும் வழங்கிய இந்திய நாட்டின் தியாகிகள் அனைவருக்கும் நான் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த மாட்சிமை பொருந்திய கோட்டையில் விண்முட்டு அமைந்துள்ள கம்பத்தில் கொடியேற்றும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே, காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகளே, சிறப்பு விருந்தினர்களே, சுதந்திர போராட்ட தியாகிகளே, அவர்களது குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்தியா தனது 75வது சுதந்திர நாளை கொண்டாடும் மகத்தான இப்பொழுதில் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றும் மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்கிறேன். சுதந்திர நாளன்று யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் கொடியேற்ற வேண்டும் என்ற சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் அன்று முதலமைச்சரும், ஜனவரி 26 குடியரசு நாள் அன்று ஆளுநரும் கொடியேற்றலாம் என்ற ஆலோசனையை அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அதனை ஏற்றுக்கொள்ள வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 15/8/1974 அன்று முதலாக இந்த கோட்டையில் ஒரு முதலமைச்சராக கொடியேற்றினார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அதன் பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தாலும் அவர்களுக்கு கொடியேற்றும் வாய்ப்பை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த மாபெரும் சுதந்திர சிந்தனையாளர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்று இந்திய சுதந்திரத்தின் 75ஆம் ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான பெருமைகள் இந்த ஆண்டுக்கு உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 100ஆண்டு விழாவை மாண்புமிகு குடியரசுத் தலைவர்களை அழைத்து சில நாட்களுக்கு முன்னால் நடத்தினோம். திராவிட இயக்கத்தின் ஆணிவேராக திகழ்ந்த நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததன் 100ஆண்டு விழாவும் இந்த ஆண்டுதான். தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய மகாத்மா காந்தி அவர்கள் மதுரைக்கு வருகை தந்தபோது ஏழை தமிழ் மக்களை பார்த்து தனது உயர்ரக ஆடையை களைந்து அரையாடையை உடுத்த தொடங்கியதின் 100ஆண்டும் இந்த ஆண்டுதான். செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் என்றெல்லாம் போற்றப்படும் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு 150வது பிறந்த நாள் கொண்டாட இருப்பதும் இந்த ஆண்டுதான். சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி மறைந்து 100 ஆண்டுகள் ஆகிறது இந்த ஆண்டோடு. இப்படி எவ்வளவோ வரலாற்று புகழ்பெற்ற ஆண்டாக இந்த 2021 அமைந்துள்ளது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்படும் பெருமிதம் என்னவென்றால், நமது அரசு 6வது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறது. எனது பொது வாழ்க்கையில் அரை நூற்றாண்டு காலம் உழைத்த நாள். அப்படி உழைத்த நான் தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளேன் என்ற மகிழ்ச்சியுடன் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன்.
75வது சுதந்திர நாளை நினைவுகூரும் வகையில் மிகப்பெரிய தூணை இன்று உருவாக்கி இருக்கிறோம். அது வெறும் கல்லாலும் சிமெண்டாலும் செங்கலாலும் கட்டப்பட்டதல்ல. நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களின் இரத்தத்தால், எலும்பால், சதையால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த தூண். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விடுதலைக்காக போராடிய மண் தான் நம்முடைய தமிழ் மண். பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தளபதி சுந்தரலிங்கம், ஊமத்துரை, தீரன் சின்னமலை, சின்னமருது, பெரிய மருது, வஉசி, மகாகவி பாரதி, சுப்பிரமணிய சிவா, TSS ராஜன், தில்லையாடி வள்ளியம்மை, தந்தை பெரியார், திருவிகா, நாமக்கல் ராமலிங்கம், மாவே சிங்காரவேலர், பாரதிதாசன், பசுமன் முத்துராமலிங்க தேவர், திருப்பூர் குமரன், ராஜாஜி, காமராஜர், AM ஈஸ்வரன், ஓமந்தூர் ராமசாமி, ஜீவா, கேப்டன் லட்சுமி, மாப்போ சிவஞானம், KP சுந்தராம்பாள், இத்தகைய தமிழ்நாட்டு தியாகிகளின் மூச்சுக்காற்றை கொண்டு கட்டப்பட்டதுதான் இந்த நினைவு தூண். இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாடு அளித்த பங்களிப்பு குறித்து முழுமையான ஆவணம் ஒன்றை தயாரித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிடும் முயற்சியை தமிழ்நாடு அரசு உறுதியாக செய்யும். நான் சொன்ன தியாகிகள் தமிழ்நாட்டு தியாகிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் தியாகிகள். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு நமது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் உதவிகள் வழங்குவதில் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் முன்னுரிமை அளித்து வருகிறது. அந்த வகையில் மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வு தொகை 17,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும். குடும்ப ஓய்வூதிய தொகை 8,500 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பதை இந்த வேளையில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு விடுதலை தியாகிகளை நினைவு கூறுவதில் நமது அரசு எப்போதும் தவறியதல்ல. சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது 1962ஆம் ஆண்டு இந்திய நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்து நிதி திரட்டி கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1971ஆம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம் போட்டவர் முதல்வர் கலைஞர் அவர்கள். அதோடு நில்லாது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக 6 கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். அப்போது அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை மொத்தம் 25 கோடி ரூபாய். அதில் 6 கோடி ரூபாயை வழங்கியது திமுக அரசு. அந்த போரில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு நிதியும் நிலமும் வழங்கிய அரசு கலைஞரின் அரசு. 1999ஆம் ஆண்டு கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் 3 தவணைகளாக 50 கோடி ரூபாய் வழங்கிய அரசு முதல்வர் கலைஞர் அரசு. பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மனுக்கு கோட்டை, பாரதியின் இல்லம் அரசு இல்லமானது, காமராஜர் மணிமண்டபம், ராஜாஜி நினைவாலயம், தில்லையாடி வள்ளியம்மாள் மணிமண்டபம், வஉசி எடுத்த செக்கு நினைவு சின்னமானது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம், தியாகிகள் மணிமண்டபம், சுதந்திர பொன்விழா நினைவு சின்னம், பூலித்தேவன் நினைவு மண்டபம், தியாகி விஸ்வநாததாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு, மாவீரன் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு, நேதாஜிக்கு சிலை, கக்கனுக்கு சிலை,
சிப்பாய் கழகத்துக்கு நினைவு தூண். இப்படி நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை நமது அரசு எப்போதும் போற்றி வருகிறது. அந்த வரிசையில் தியாகத்தின் திருவுருவான வ.உ.சி. அவர்கள் 150வது பிறந்த நாளை அரசு சார்பில் எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் கொண்டாட திட்டமிட்டுள்ளோம். வெள்ளையருக்கு எதிராக கப்பல் விட்டவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். சுதேசி என்பது ஏட்டளவில் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையாக செயலாக மாற வேண்டும் என்று நினைத்தவர் வ.உ.சி. அவர்கள். அரசியல் விடுதலை மட்டும் போதாது, பொருளாதார விடுதலை வேண்டும் என்று நினைத்தவர். அனைத்து விதத்திலும் தன்னிறைவு பெற்ற நாடாக நாம் மாற வேண்டும் என்று வ.உ.சி. அவர்கள் கனவு கண்டார்கள். அத்தகைய கனவை கொண்ட அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற திசை நோக்கி செல்லட்டும், இந்த வையம் என்பதை போன்ற பொற்காலத்தை உருவாக்க உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. கொரோனா என்ற பெருந்தொற்று காலமானது நமக்கு ஏராளமான படிப்பினைகளை கொடுத்திருக்கிறது. மருத்துவ நெருக்கடி, மனநல நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, சூழல் நெருக்கடி என பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில மக்களை கொண்டு போய் நிறுத்திவிட்டது கொரோனா. இதிலிருந்து மீட்பதற்கு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த முயற்சிகளுக்கு அடித்தளமான மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்களப் பணியாளர்கள், அரசு நிர்வாகத்தின் அனைத்து அலுவலர்கள் அனைவரையும் இந்த நாளில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு மக்கள் மீண்டு வர உங்கள் அர்ப்பணிப்பு தான் காரணம். தமிழ்நாடு முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று 101வது நாள். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தொடர்பான வெள்ள அறிக்கையும் 2021-22 ஆண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்த நிலையில் தமிழ்நாட்டின் நிதிநிலையை தமிழ் மக்கள் நன்கு அறிந்திருக்கக்கூடும். இத்தகைய நிதி சுமையோடு முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்ற இந்த அரசு கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்றை மேலாண்மை செய்து மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. கொரோனாவாலும் ஊரடங்காலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் 4000 ரூபாய் 2 தவணைகளில் வழங்கப்பட்டது. 14 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. கொள்முதல் விலையை குறைக்காமல் ஆவின் பாலின் விற்பனை விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைப்பு, மகளிர், திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம், தேர்தல் பரப்புரையின் போது பெறப்பட்ட மனுக்களுக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை மூலமாக தீர்வு காணப்பட்டது. திருக்கோயில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக நியமனம், தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்த தகைசால் தமிழர் என்ற பெயரில் புதிய விருது உருவாக்கப்பட்டு இளம் வயது முதல் தற்போது வரை பொதுவாழ்வில் ஈடுபட்டு பல்வேறு தியாகங்களை செய்த மாபெரும் பொதுவுடைமை போராளியும் முதுபெரும் தலைவருமான திரு சங்கரையா அவர்களுக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. போதிய திரவ ஆக்சிஜன் படுக்கைகளை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து காட்டியிருக்கிறோம். 3 கோடி மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்கிறோம். தடுப்பூசி வீணடிக்கப்பட்ட நிலையை மாற்றி கூடுதல் தடுப்பூசிகள் செலுத்தி இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியுள்ளோம். உலக தரத்தில் புதிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டி கிங் நோய் தடுப்பு வளாகத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது. தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகள், சிகிச்சைகள், மருந்துகள், இயன்முறை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ சேவைகளை நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று வழங்கும் முன்னோடி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் தொடங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டமாக இருந்தாலும், அரசுக்கு ஆலோசனை சொல்வதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு கூட்டமாக இருந்தாலும் ஒன்றை நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். சமூகம், அறிவியல், பொருளாதாரம் ஆகிய 3லும் தமிழ்நாடு என்பது ஒரு சேர வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவாக இருக்க வேண்டும்.
அனைவரின் கனவையும் நிறைவேற்ற நமது அரசு பாடுபட்டு வருகிறது. அரசின் பொருளாதாரமும் தனி மனிதர்களின் பொருளாதாரமும் தன்னிறைவு பெற்றதாக மாற வேண்டும். நம்முடைய தமிழ் சமூகமானது சிந்தனையால், பண்பாட்டால், நாகரிகத்தால், பழக்க வழக்கத்தால் உயர்வடைய வேண்டும். அதாவது ஏற்றத்தாழ்வற்ற, உயர்வு தாழ்வற்ற ஒரு மனித உரிமை சமமாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் விரும்பினார்கள். அதற்காகத்தான் போராடினார்கள், அதற்காகத்தான் தியாகம் செய்தார்கள். சிறை சென்றோர், செக்கிழுத்தோர், கல்லுடைத்தோர், அடி உதைப்பட்டோர், அவலங்களை சுமந்தோர், உயிரை கொடுத்தோர் ஆகிய அனைவரும் மேன்மிகு தமிழ்நாட்டை உருவாக்க நினைத்தார்கள். அத்தகைய தமிழ்நாட்டை உருவாக்க நினைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். மகாத்மா காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையேயான உறவு ஆழமானது. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் தமிழர்கள் முன்னின்றனர். அங்கு நடைபெற்ற இனவெறியின் உக்கிரத்தை தாங்கிய தமிழர்கள் தன் உடன்பிறந்த சகோதரர்கள் என்று மகாத்மா காந்தி அறிவித்தார். தமிழர்கள் மகாத்மா காந்தியை நெஞ்சார நேசித்தார்கள். மகாத்மா காந்தியும் தமிழர்கள் மட்டுமின்றி தமிழ் மொழி மீதும் அளவில்லா அன்பு கொண்டிருந்தார். ஐரோப்பாவிற்கு எப்படி இத்தாலிய மொழியோ அப்படி இந்தியாவிற்கு தமிழ் மொழி என அறிவித்து லண்டன் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் தமிழை விருப்ப பாடமாக சேர்க்க வேண்டும் என்று இந்தியாவின் பிற பகுதிகளில் வசிப்பவர்கள் நாம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மகாத்மா காந்தி தன் வாழ்நாளில் 20 முறை தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார். 100 ஆண்டுகளுக்கு முன் மதுரைக்கு வந்த மகாத்மா காந்தியை மேலாடை துறந்த மகாத்மாவாக தமிழ்நாடு வழி அனுப்பி வைத்தது. அதை நினைவு கூறும் வகையில் மகாத்மா குறித்த அரிய கலைப்பொருட்களை கொண்ட மகாத்மா காந்தி அருங்காட்சியகம் பொதுமக்களையும் இளைய தலைமுறையையும் ஈர்க்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் நவீன முறையில் புதுப்பிக்கப்படும். சாதி, மதம், இனம் குறித்த பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கும் இந்திய திருநாட்டை வழிநடத்த கிடைத்த ஒப்பற்ற ஆயுதம் காந்திய சிந்தனைகளின் கருத்தை இளைஞர் மனதில் ஆழ பதிய வைக்க இன்று சூளுரைப்போம். அனைவருக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா. வணக்கம். சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதை முதல் தமிழ் ஆளுமையாக திரு என் சங்கரையா அவர்களுக்கு நேற்று அவரது இல்லத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று விருதை அளித்து கௌரவித்திருக்கிறார்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது முனைவர் திரு மு லக்ஷ்மணன், சிறப்பு பேராசிரியர், நேரற்ற இயக்கவியல் துறை, இயற்பியல் பள்ளி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம். Dr. APJ Abdul Kalam Award is awarded to Dr. M. Lakshmanan, Professor of Eminence, Department of Nonlinear Dynamics, Bharathidasan University, Tiruchirappalli. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது அடுத்து மறைந்த மருத்துவர் ப. சண்முகப்பிரியா, கணவர் பெயர் திரு சே. சண்முக பெருமாள், அனுப்பானடி அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம், மதுரை. The Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is awarded to Dr. P. Shanmugapriya, Medical Officer. The award is received by her husband, Shanmuga Perumal. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது பேராசிரியர் மருத்துவர் நாராயணசாமி அவர்களுக்கு, இயக்குனர் அரசு கொரோனா மருத்துவமனை, கிண்டி. Under the Chief Minister's Best Practice Award, Professor Dr. K. Narayanaswamy, Director, Government Corona Hospital, Gindi, receives the award. மண்டல இயக்குனர் திரு ராவணன், மாநில கல்லூரி, சென்னை அவர்கள் அடுத்த விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். Next, the award is given to Presidency College, Chepak. The Regional Deputy Director receives the award. திரு ஜே. பார்த்திபன் அவர்கள் அடுத்ததாக விருதினை பெற்றுக் கொள்கிறார். மாவட்ட வருவாய் அலுவலர், வேலூர், தற்போதைய இணை ஆணையர், சேப்பாக், சென்னை. Next, Thiru J. Parthiban, District Revenue Officer, Vellore, receives the award.
மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த தொண்டு நிறுவனம் ஹோலி கிராஸ் சர்வீஸ் சொசைட்டி திருச்சிராப்பள்ளி. Now the awards for various categories for the exemplary service for the welfare of differently abled are to be distributed. The best institution award is awarded to the Holy Cross Society Trichirappalli. மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர் பூ பத்மபிரியா சேலம். The best doctor award is given to Dr. P. Padmapriya, medical officer, Salem. மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த சமூக பணியாளர் திரு மரிய அலோசியஸ் நவமணி நாகர்கோவில். The best social worker award is received by Thiru Maria Aloysius Navamani. மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக அதிக வேலை வாய்ப்பு அளித்த சிறந்த தனியார் நிறுவனம் We Are Your Voice சென்னை 56. The best private institution award for providing maximum employment opportunities to the differently abled persons goes to We Are Your Voice Chennai. சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஈரோடு. Erode Central Cooperative Bank receives the award for the best district central cooperative bank. சமூக நலத்திற்கான மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவர்களுக்கு விருதுகள் ஔவையார் விருது மருத்துவர் டி சாந்தி துரைசாமி சக்தி தேவி தொண்டு நிறுவனம் ஈரோடு. The awards for the services rendered towards the welfare of the society are distributed. The Avayar award is received by Dr. D. Shanti Duraiswamy, Shakti Devi Charitable Trust, Erode. சிறந்த மாற்றுப்பாலினத்தவருக்கான விருது அடுத்ததாக வழங்கப்படுகிறது. சிறந்த மாற்றுப்பாலினத்தவருக்கான விருது திருநங்கை கிரேஸ் பானு தூத்துக்குடி அவர் பெறுகிறார். The award under the third gender category is received by Tirunangai Grace Banu Thoothukudi. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சர்கள் விருது இனி அடுத்து வழங்கப்படுகிறது. சிறந்த மாநகராட்சி தஞ்சாவூர். Under the Chief Minister's award for the best performing local bodies, Tanjavur Corporation receives the award. சிறந்த நகராட்சி அடுத்ததாக சிறந்த நகராட்சி முதல் பரிசு உதகமண்டலம். Under the best municipalities category, the first place is bagged by Udagamandalam. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சர்கள் விருது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விருது அடுத்ததாக பெறுபவர் இரண்டாம் பரிசு திருச்செங்கோடு. The second prize is awarded to Tiruchengode. மூன்றாம் பரிசு சின்னமனூர். The third prize is given to Chinnamanur. சிறந்த பேரூராட்சிகள் முதல் பரிசு கள்ளக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம். Under the category of town panchayats, the first place is bagged by Kallakudi of Tiruchirappalli district. இரண்டாம் பரிசு மேல்பட்டம்பாக்கம் கடலூர் மாவட்டம். The second prize is awarded to Melpattam of Kadalur district. மூன்றாம் பரிசு கோட்டையூர் சிவகங்கை மாவட்டம். The third prize is given to Kottayur of Sivagangai district. முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள் ஆண்கள் பிரிவு திரு அரவிந்த் ஜெயபால் சென்னை மாவட்டம். Now the Chief Minister State Youth Awards are distributed. Thiru Arvind Jayapal Chennai receives the award under the men's category. திரு என் பஸ்ருதீன் திருவாரூர் மாவட்டம். Next, Thiru N. Basruddin Tiruvarur receives the award. அடுத்ததாக விருதை பெறுகிறார்கள் திரு எஸ் ரஞ்சித் குமார் நீலகிரி மாவட்டம். Next, Thiru S. Ranjit Kumar of Nilgiris receives the award. பெண்கள் பிரிவு திருமதி கா மகேஸ்வரி திண்டுக்கல் மாவட்டம். Under the women's category, Tirumati G. Maheshwari of Dindukal receives the award. செல்வி ஜே அமலா ஜெனிஃபர் ஜெயராணி கடலூர் மாவட்டம் விருதினை பெறுகிறார். Next, Selvi J. Amala Jennifer Jairani of Kadalur receives the award.
செல்வி சா மீனா சென்னை மாவட்டம் அடுத்ததாக விருதினை பெறுகிறார். Selvi S. Meena of Chennai also receives the award under the women's category. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு சிறப்பாக செயல்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கான விருதுகள். ராஜீவ் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்னை விருதினை பெறுகிறார்கள். Top performers under the Chief Minister's Comprehensive Health Insurance Scheme, Rajiv Gandhi Government Medical College Hospital, Chennai receives the award. அரசு தலைமை மருத்துவமனை கடலூர் விருதினை பெறுகிறார்கள். Next, Headquarters Hospital, Kadalur District receives the award. அரசு சமூக சுகாதார நிலையம் சாயல்குடி ராமநாதபுரம் விருதினை பெறுகிறார்கள். Next, Sayalkudi Community Health Center of Ramanathapuram District receives the award. அடுத்ததாக கோவிட்-19 தடுப்பு பணிக்கான சிறப்பு பதக்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவர் ஆர் ரவி இயக்குனர் கதிர் இயக்கவியல் ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனை சென்னை அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். As a mark of recognition of the relentless service of the frontline workers during this pandemic, medals are distributed to COVID warriors. திருமதி எஸ் காளீஸ்வரி செவிலியர் கண்காணிப்பாளர் ராஜாஜி அரசு மருத்துவமனை மதுரை அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Tirumati S. Kaliswari, Nursing Superintendent, Government Rajaji Hospital, Madurai, receives the award. மருத்துவர் ஆர் சுகந்தி நிலைய மருத்துவ அலுவலர் அரசு தலைமை மருத்துவமனை கும்பகோணம் விருதினை பெறுகிறார்கள். Dr. R. Shuganti, Residential Medical Officer, Government Headquarters Hospital, Kumbakonam, receives the medal. திருமதி பா கோமதி செவிலியர் அரசு மருத்துவமனை ஓமலூர் சேலம் அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Mrs. P. Gomati, Staff Nurse, Government Hospital, Omalur, Salem, receives the medal. திருமதி கே அம்மா பொண்ணு ஆய்வக நுட்புணர் நிலை அரசு மருத்துவமனை பவானி ஈரோடு அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Tirumati K. Amma Ponnu, Lab Technician, Government Hospital, Bhavani, Erode, receives the medal. மருத்துவர் எம் ஆதித்யா மருத்துவ அலுவலர் கோவிட்-19 தொடர்பு அலுவலர் துணை இயக்குனர் அலுவலகம் வேலூர். Dr. M. Aditya, Medical Officer, COVID-19 Nodal Officer, Vellore, receives the medal. திருமதி ஜே ரெஸ்லின் ஆய்வக நுட்புணர் அரசு சுகாதார நிலையம் தூத்துக்குடி. Tirumati J. Reslin, Lab Technician, Primary Health Center, Thuthukudi, receives the medal. மருத்துவர் வி விக்ரம்குமார் உதவி மருத்துவ அலுவலர் சித்தா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆண்டியப்பனூர் திருப்பத்தூர். Dr. V. Vikram Kumar, Assistant Medical Officer, Siddha, Government Primary Health Center, Andiyappanur, Tirupattur, receives the medal. மருத்துவர் ஹேமாம்பிகா உதவி மருத்துவ அலுவலர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஓமந்தூரார் தோட்டம் சென்னை. Dr. Hemambika, Assistant Medical Officer, Yoga and Naturopathy, Government Multi-Super Speciality Hospital, Omandurar Estate, received the medal. உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை காவல்துறை திரு எல் பிரபு காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை தர்மபுரி மாவட்டம். Under the Home Prohibition and Excise Department, திரு எல் பிரபு Sub-Inspector of Police Dharmapuri receives the award. திருமதி சி ராஜசுலோக்ஷனா பெண் காவல் ஆய்வாளர் பேரையூர் வட்டம் மதுரை அவர்கள் பெறுகிறார்கள் விருதினை. Tirumati C. Rajasalochana, Women's Inspector of Police, Madurai, receives the award. திருப்பி கல்யாண பாண்டி தலைமை காவலர் வடக்கு காவல் நிலையம் திருப்பூர் நகரம். Tiruppi Kalyana Pandi, Head Constable, Tirupur, receives the award. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை திரு கே இதயக்கண்ணன் தீயணைப்போர் தண்டையார்பேட்டை தீயணைப்பு மீட்பு பணி நிலையம் வட சென்னை. Thiru K. Idayakannan, Fireman, Chennai, receives the award. திரு எம் சண்முகசுந்தரம் தீயணைப்போர் நாகர்கோவில் தீயணைப்பு மீட்பு பணி நிலையம் கன்னியாகுமரி அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Tirumati M. Shanmugasundaram, Fireman, Nagarkoil, receives the award. திரு கே முகமது கான் தீயணைப்போர் ஓட்டி திருச்சிராப்பள்ளி தீயணைப்பு மீட்பு பணி நிலையம் திருச்சிராப்பள்ளி. Thiru K. Mohammed Khan, Fireman Driver, Tiruchirappalli, receives the award. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை திருமதி வி ஸ்வர்ணலதா தூய்மை பணியாளர் வாலஜாபேட்டை நகராட்சி வேலூர். Under the Municipal Administration and Water Supply Department, Tirumati B. Swarnalatha, Cleanliness Worker, Vellore, receives the medal. திருமதி ஆர் ஜோதிலட்சுமி தட்டச்சர் ராணிப்பேட்டை நகராட்சி ராணிப்பேட்டை.
Tirumati R. Jyoti Lakshmi, typist, Ranipet, receives the medal. அடுத்ததாக விருதினை பெறுபவர் திரு கே மூர்த்தி, மலேரியா தடுப்பு பணியாளர், சென்னை மண்டலம் 6. Thiru K. Murthy, AMO worker, Chennai, receives the medal. திருமதி என் மல்லிகா, தூய்மை பணியாளர், சென்னை பெருநகர மாநகராட்சி, சென்னை. Tirumati N. Malliga, sanitary worker, Chennai, receives the medal. திருமதி எஸ் மாரியம்மாள், தூய்மை பணியாளர், லால்குடி பேரூராட்சி, திருச்சிராப்பள்ளி. Tirumati S. Mariammal, cleanliness worker, Trichy, receives the medal. திருமதி தா தமிழ்மொழி, களப்பணி உதவியாளர், லால்குடி பேரூராட்சி, திருச்சிராப்பள்ளி. Tirumati T. Tamilmoli, field assistant, Trichirappalli district, receives the medal. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆ. சந்தனமேரி கீதா, வட்டாட்சியர், பேரிடர் மேலாண்மை, திண்டுக்கல் மாவட்டம். Under the Revenue and Disaster Management Department, Tirumati A. Santana Mary Geeta, Tahsildar, Disaster Management, Dindikkal, receives the medal. அடுத்ததாக திரு கோ முத்துகிருஷ்ணன் அவர்கள், வட்டாட்சியர், பவானி, ஈரோடு. Thiru G. Muthukrishnan, Tahsildar, Bhavani, receives the medal. திரு கா கண்ணன், மாவட்ட வளங்கள் துறை, நேர்முக உதவியாளர், தஞ்சாவூர். Thiru G. Kannan, PA to DSO, Tanjavur, receives the medal. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை திரு இளவரசு, விற்பனையாளர், சைதாப்பேட்டை தாலுகா வேளாண்மை கூட்டுறவு விற்பனை, செங்குன்றம், சென்னை அவர்கள் பெறுகிறார்கள். Under the Department of Cooperation, Food and Consumer Protection, Thiru E. Ilavarasu, salesman, Chennai, received the medal. திரு ஆ. ராஜையா, விற்பனையாளர், அடுத்ததாக விருதினை பெறவிருக்கிறார்கள். Thiru A. Rajaya, salesman, Batlagundu Cooperative Stores, Nilakottai, receives the medal. திரு கே. சங்கரன், விற்பனையாளர், குருசிலாப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், ஆண்டியப்பனூர், திருப்பத்தூர் தாலுகா. Thiru K. Shankaran, salesman, Kurisalpattu Primary Agricultural Cooperative Credit Society, received the medal. திரு வி. சரவணன், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கான விருது, வட்டார வளர்ச்சி அலுவலர், மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியம், திருச்சிராப்பள்ளி, விருதினை பெறுகிறார்கள். Under the Rural Development and Panchayat Raj Department, Thiru V. Saravanan, received the award. திருமதி ஆர். சங்கரி, மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம், மதுரை அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Tirumati R. Shankari, Madurai, receives the award. திரு என். முருகன், கிராம ஊராட்சி செயலர், பெரும்பாக்கம் கிராம ஊராட்சி, செங்கல்பட்டு அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Thiru N. Murugan, Village Panchayat Secretary, Perumbakam Village, Chengalpettu, receives the medal. திரு ஜோப் ஜெயக்குமார், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர், ஈக்காடு கிராம ஊராட்சி, திருவள்ளூர் அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Thiru Job Jayakumar, OHT operator, Tiruvallur, receives the medal. திரு ஆர். ஜெகநாதன், தூய்மை பணியாளர், கள்ளப்பாளையம் வில்லேஜ் பஞ்சாயத், கோயம்புத்தூர் அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Thiru R. Jagannathan, sanitary worker, Kallapalayam Village Panchayat, Coimbatore, receives the medal. திரு ஜி. சுகப்பிரியன், கணினி நிரலர், மாநில திட்ட மேலாண்மை அலகு, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் அவர்கள் விருதினை பெறுகிறார்கள். Thiru G. Sugapriyan, programmer, Chennai, receives the medal. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு தலைவர்களிடமிருந்து அணி வணக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள்.
சுதந்திர தின அணிவகுப்பு குழுவை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல அனுமதி அளித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். Ladies and gentlemen, the awardees will now take a group photograph with the Honorable Chief Minister. தற்பொழுது சுதந்திர தின விருது பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அழைக்கிறோம். தற்பொழுது ராணுவ காவல் படையினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். Now the military corps police will now take a group photograph with the Honorable Chief Minister. The Honorable Chief Minister now leaves the ramparts of Fort St. George for a group photograph with the COVID warriors who received the medal. புனித ஜார்ஜ் கோட்டை உள் வளாகத்தில் தற்பொழுது சுதந்திர தின பதக்கங்கள் பெற்ற முன்கள பணியாளர்களுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள முன்கள பணியாளர்களை பணிவன்போடு அழைக்கிறோம். தற்பொழுது சுதந்திர தின பதக்கங்கள் பெற்ற முன்கள பணியாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். The COVID warriors who received the medals take a group photograph with the Honorable Chief Minister. புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து புறப்பட உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் தம் வாகனத்தில் புறப்படுகிறார்கள். இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரை ஆற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Ladies and gentlemen, the Honorable Chief Minister is driving past the enclosure, extending his Independence Day greetings to the dignitaries. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு, இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்துக, தீதெல்லாம் நலிக, அறம் வளர்ந்திடுக, மரம் மடி உருக. நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களது சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள். புனித ஜார்ஜ் கோட்டை நிகழ்விடத்திலிருந்து பார்வையாளர்களுக்கு தம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தம் வாகனத்தில் புறப்படுகிறார்கள். We express a heartfelt gratitude to the Honorable Chief Minister for having unfurled the national flag, delivered the Independence Day address and distributed the awards, and for making this august event a grand success. Today is a day to feel proud about being a part of this great nation. May the spirit of freedom lead us all to success and glory in life. Happy Independence Day.
முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்குகிறார். வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு வரவேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்குகிறார். கூடுதல் தலைமை செயலாளர் பொதுப்பணித்துறை அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்குகிறார். முதன்மை தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்குகிறார். PSK கட்டுமான நிறுவன ஒப்பந்ததாரர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்குகிறார். நெல்கட்டான் சேவல் பூலித்தேவன் தொடங்கி தீரன் சின்னமலை வரை, கப்பலோட்டிய தமிழன் வஉசி முதல் கொடிக்காத்த குமரன் வரை, தில்லையாடி வள்ளியம்மை முதல் ஜானகி அம்மா வரை எத்தனையோ தியாகிகள் இந்திய நாட்டின் விடுதலை வேள்விக்கு விறகு சுமந்தார்கள். தங்கள் உடலையே விறகாகவும் தந்தார்கள். அந்த சுதந்திர மெழுகுவர்த்திகளின் நினைவை போற்றும் வகையில் இந்த வைர விழா நினைவு தூண் எழுந்துள்ளது. வர்த்தகம் செய்ய வந்த பிரிட்டிஷார் வந்து இறங்கிய கடற்கரைக்கு எதிரிலேயே அவர்களை வென்ற இந்திய வீரர்களின் வைர விழா நினைவு தூண் 59 அடி உயரத்தில் எழுந்துள்ளது. துருப்பிடிக்க முடியாத உலோகத்தாலான இந்த சின்னத்தின் உச்சியில் அசோக சக்கரம் அலங்கரிக்கிறது. நாடு காக்கும் வீரர்கள் 4 புறமும் நிற்கிறார்கள். அனைவரையும் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கும் இந்த நினைவு தூணை இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு புகைப்பட காட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். சிறப்பு வீடியோ படக்காட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது பார்வையிடுகிறார்கள்.
உரிமைகளை காப்பதில் தளபதியாக, மக்கள் உள்ளங்களை வென்ற முதல்வராக கம்பீரமாக ஆட்சி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சின்னத்தை ஏற்றமுடன் குறுகிய காலத்தில் உருவாக்கிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், நினைவை அகற்றாதீர். நன்றி, வணக்கம்.